ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஏர் பேக்கோடு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர் பேக் மெயினாக ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு, ஏரோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் மஸ்ட் ட்ரை பண்ணணும். நமக்காக நம்ம டைம் எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பொடி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த டீ பொடினாலும் ஓகே. ஆட் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் டெக்ஸ்சருக்கு ரொம்ப இது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் க்ளவுஸ் ஒரு 8 or 10 க்ளவுஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹேரோட க்ரோத்துக்கு, ஹேர் ஸ்கேல்ப்போட இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ப்ரூ காஃபி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் தண்ணி நல்லா காயணும். நம்மளோட ஏரோட லென்த் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த துளசி பவுடர் டீ பேக்ஸ் ஒரு 3 பேக்கெட் ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா டேண்ட்ரஃப், அப்புறம் அந்த இச்சினஸ் இதெல்லாம் இல்லாமல் ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும். உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னா நார்மல் துளசி லீவ்ஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் பீட்ரூட் ஒரு மீடியம் சைஸ் 1 எடுத்திருக்கேன். அதை நான் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நேச்சுரல் ஒரு கலர் கொடுக்கும், லக்ஸரஸ் லுக் கொடுக்கும் ஹேருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏரை நம்ம மெயின்டைனே பண்ண மாட்டோம். கேட்டால் டைம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்காக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு 1/2 an hour எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த லிக்யூட் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா எக்ஸ்ட்ராக்டெல்லாம் அழுத்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட அந்த லிக்யூட் அதில் வேஸ்ட்டாக போகாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ட்ராப்பும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் சொல்கிறேன். நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இது நம்ம கஷ்டம்லாம் பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் கண்டிப்பாக இருக்கணும். ஹேர் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நமக்கு நிறைய மைண்ட் ஒரு என்ன சொல்கிறது, ப்ளசண்ட்டாக இருக்கும். எங்கேயாச்சும் வெளியில் போனால் நம்ம ஹேரை பார்த்து நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நுப்பூரோட பிராண்ட் தான் எடுத்திருக்கேன், ஹென்னா பவுடரு. உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும், இன்னும் ஆர்கானிக் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆர்கானிக் நல்லது. இதுவும் ஆர்கானிக் தான். இருந்தாலும் என்ன சொல்கிறது, எதுவாக இருந்தாலும் ஒரு லேபிள், ஒரு பேர் கொடுத்துட்டாங்கனாவே அதில் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்காது. இருந்தாலும் எனக்கு இங்கே கிடைக்காதனால நான் வேறு வழியில் இதை ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் எவ்வளோ இருக்கோ, எனக்கு 1 பேக்கெட் பத்தலை. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம மெயினாக இரும்பு கடாயில் தான் பண்ணணும். இரும்போட பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. மூடி போடாமல் வைக்கவே கூடாது. ஏன்னா அதோட மாய்ஸ்சர்லாம் போயிட்டு ட்ரை ஆயிரும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நம்மளே நமக்காக பண்ணும்போது, நம்ம பார்லர்லாம் போய் பண்ணுறதை விட செல்ஃபாக பண்ணும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஒரு தனி தான். நல்லா இப்போ கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் மில்க் எதுக்குன்னா, ஏரை ட்ரை ஆகாமல் நம்ம ஆல்ரெடி இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி ஏர் வாஷ் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். எந்த ஷாம்பு ஆட் பண்ண மாட்டோம்.
அதனால் ஏர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு ரீப்ளேஸாக நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்கு வந்து எக்கு ஆட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணணும். ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா தான் நான் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கூட வந்து நான் கடுகெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். கடுகெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப ஏரில் இருக்க மாய்ஸ்சரைஸை வந்து தக்க வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடுகெண்ணெய் மஸ்ட் ட்ரை. வீட்டில் எப்போவுமே ஏரை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு கடுகெண்ணெய் வீட்டில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. வாவ்! அப்படியே ஏரை பார்த்து எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்ன டயர்டு, என்ன வேலை, என்ன பிஸி இருந்தாலும் நமக்காக நான் பண்ணும்போது இது வந்து அடுத்தவங்க நமக்கு பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு க்ளவுஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே நார்மல் கையில், ஏன்னா ஆர்கானிக் தான். எனக்கு அந்த கை கலர் மாறுது. மற்றபடி நான் என்ன மருதாணி எதுவுமே கைக்கு வைக்க மாட்டேன். அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது, மனம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஏரோட டெக்ஸ்சர் பாருங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் வந்து வீடியோக்காக சொல்லலை, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபுட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக ஏரோட க்ரோத் விசிபிளாக நம்ம பார்க்கலாம். வளராதுன்னு நம்ம நினைக்கிற முடி கூட சூப்பராக வளரும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லைக்கும் அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப தேங்க்ஸ். பாய்.